மாடி தோட்டத்தில் சாமந்தி செடி வளர்க்குறதுக்கு ஜூன் டு செப்டம்பர் கரெக்ட் சீசன். இதில் வந்து நாட்டு வெரைட்டியை சூஸ் பண்ணுங்கள். அதுதான் நிறைய கட்டிங்ஸ் மூலமாக நிறைய செடிகள் உருவாக்க முடியும். அதே மாதிரி அதில் நிறைய நாளைக்கு பூக்கள் இருக்கும். அடுத்த சீசனுக்கு கூட நீங்கள் கட்டிங்ஸ் மூலமாக செடிகளை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். இதுக்கு பாட்டிங் மிக்ஸ் வந்து தோட்டத்து மண் ஒரு பங்கு, மணல் ஒரு பங்கு, வார்மி கம்போஸ்ட் கொஞ்சம், அப்புறம் ரூட் ராட் வராமல் இருக்கிறதுக்கு வேப்பம் புண்ணாக்கு 2 டீஸ்பூன் கலந்து வைக்கணும். மண் வந்து வெல் ட்ரைண்டாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த மணல் கலக்கிறோம் நம்ம. அப்புறம் செடி வளர்ந்து வந்தப்புறம் தொட்டி மண் ட்ரை ஆனப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். சொதன்னு தண்ணி ஊற்றினா வேரழுகல் நோய் வந்து செடி போயிடும். அப்புறம் இதில் பூச்சி தாக்குதல் வந்து மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சி, இலைப்புழு, சாறு உறிஞ்சும் புழுக்கள் எல்லாம் வரும். இதுக்கு வந்து வேப்பெண்ணெய் சோப்பு கலந்து 1 லிட்டர் தண்ணியில் 2 டீஸ்பூன் கலந்து அடித்து விடலாம். அது வாரத்துக்கு ஒரு தடவை அடிக்கலாம், இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை. எல்லாத்தையும் இலைகள்லாம் தண்டு பகுதி இலைக்கு அடியிலெல்லாம் அடித்து பாதுகாத்துக்கணும். அடுத்த டிப் வந்து மந்த்லி ஒன்ஸ் டாப் சாயில் கூடவே கொஞ்சம் மாட்டு எரு, அதாவது சாணப்பொடி அல்லது மண்புழு உரம் கலந்து கொடுத்தீங்கன்னா செடி நல்லா வளரும். அப்புறம் சன்லைட் வந்து ஒரு 6 மணி நேரம் காலை வெயில் தேவை. அழகான தொட்டிகளில் வச்சு வளர்த்துக்கலாம்.